ஆர்ச்சரியும் சரி, நமக்கு துப்பாக்கி சுடுதல் ஏர் கன்னும் சரி, இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலா பண்றதுக்கான இடங்கள் வந்து நெறைய இருக்கு. பட் இத பெரியவங்க வந்து ஒரு ஒரு ஹாபி அப்படின்னு நம்ம சொல்ற மாரி, நம்ம பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான ஒரு இடம் சென்னையிலயும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி வேற இடம் கிடையாது. ஸோ எங்களோட அண்ணா நகர்ல இங்க சென்னை அண்ணா நகரில் உள்ள இன்னொரு கிளையில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பெரியவங்களும் வந்து இந்த இந்த விளையாட்டு வில்வித்தையும் சரி, ஏர் ரைஃபிள், ஏர் கன்னும் சரி, 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ரேஞ்சில அவங்க வந்து ஷூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு அவங்களோட ஹாபிக்கு அவங்களோட புடிச்ச மாரி நம்ம ஷூட் பண்ணி பார்த்துக்கலாங்கிற கான்செப்டையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அவங்களோட சின்ன வயசு ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு வில் வித்தை நம்ம பண்ணி பார்க்கணும். நம்ம ஒரு துப்பாக்கி சுடுதல் பண்ணி பார்க்கணும். பட் அதுக்கான ஒரு சரியான இடம் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நம்மளோட அகாடமி, நம்மளோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் களம் புதிது நிகழ்ச்சிக்குள்ள புதுமையான விளையாட்டுகள்லாம் என்ன இருக்கு, புதுமையான வித்தைகள்லாம் என்ன இருக்கு, புதுமையான திறமைகள்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த களத்துக்கே போய் நம்ம அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் இல்லையா? அந்த வகையில இன்னைக்கும் களம் புதிது நிகழ்ச்சியில வில் வித்தை ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சிங்க. எப்படியெல்லாம் ஆண்டாண்டு காலமா பழங்காலத்து அந்த வில் வித்தை இப்ப எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு வில்லம்புகள்ல, அது எப்படி பயன்படுத்துறாங்க, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்றத முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கூடவே குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, அதாவது இந்த வயசுலதான் கத்துக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லா வயதினருமே கத்துக்கக்கூடிய இந்த வில் வித்தைய இன்னைக்கு நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லைங்க, பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான புதுமையான விளையாட்டுகளையும் பொழுதுபோக்குகளையும் பயிற்றுவிக்கிறது மூலமா குழந்தைகள் எல்லா விதமான திறமையோடையும் வளருவாங்க அப்படின்றதுல மாற்றம் எதுவுமே இல்லை. இனி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியவர்கள் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மற்றும் தங்கமயில். ஜூலை 6 முதல் சென்னை கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் கோலாகல ஆரம்பம். உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. பிரதமர் மோடி 25ஆம் தேதி பிரிட்டன் பயணம். இறக்குமதி வரி குறைப்பு தொடர்பான வணிக ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறி வருவதற்கு நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என காங்கிரஸ் திட்டவட்டம். பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக விரைவில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. சென்னை அசோக் நகர் பெருநகர தொடர்வண்டி நிலையத்தில் இந்திக்கு வால் பிடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கையா என அன்புமணி கேள்வி. சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மூக்க முத்து உடலுக்கு அரசியல் கட்சியினர், திரையுலகினர் அஞ்சலி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவில் ஆடிப்பூர பெருவிழா பக்தர்கள் புடைசூழ கொடியேற்றத்துடன் தொடக்கம்.
ஈரோட்டில் வீட்டின் குளிர்சாதன பெட்டியில் பதுங்கியிருந்த 7 அடி நீள சாரை பாம்பு பத்திரமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த பாம்பு பிடி வீரர். ஊதிய உயர்வு கோரி விருத்தாசலத்தில் இருந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்கள் முதலமைச்சருக்கு கடிதம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக நடைபெறும் சேவல் சண்டையை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் புகார். உக்ரைனின் சுமி மாகாணம் மீது 30 ஏவுகணைகள் மற்றும் 300 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் மருந்தில்லா சிகிச்சை முறையான அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பற்றி விளக்கம் அளிக்கிறார் தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் நிறுவனர் மருத்துவர் கருணாகரன் ஐயா அவர்களின் புதல்வி மருத்துவர் திவ்ய பிரபா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இந்த நிகழ்ச்சி முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி தான் நம்ம பேச போறோம். இப்போ இன்னைக்கு நான் கேட்க போற முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவாகவே இந்த வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த யூரின் அப்ஸ்ட்ரக்ஷன் இப்படின்ற பிரச்சனையால மிகவும் அவதிப்படுவாங்க. அதாவது அவங்களால யூரின் முழுவதுமா போக முடியாது, இல்ல டிராப்பா போற மாதிரியான பிரச்சனையால அவதிப்படுவாங்க. இந்த பிரச்சனை ஏற்பட்டா எந்த நோயோட அறிகுறியா இருக்கலாம், இல்ல எந்த உறுப்பு பாதிப்படைந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை பத்தி விரிவா சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் சென்னை பிரான்ச்ல. இந்த யூரின் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு அட்டன் பண்ண கேஸ் ஹீஸ் அ மேலுங்க, 62 இயர்ஸ், மோகன் ஐயா ஃப்ரம் சென்னை தான். அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 4 to 5 இயர்ஸா அவர் இந்த பிரச்சனையில சஃபர் ஆயிட்டு இருக்காரு. அவரோட பிரச்சனை அப்படின்றது ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது இதைப்பை வீக்கம் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டயக்னோசிஸ் சொல்லியிருக்கு. இதுக்கு இதுதான் ரீசன் அப்படிங்கறது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறாரு. ஸோ இது சரியாச்சுன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணா அது சரியாயிடும். அதாவது யூரின் போற அந்த அடைப்பு, அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, அடைக்கிற மாதிரி இல்லை. அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி யூரினேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுறது. நைட்ல மட்டும் 4 to 5 தடவைக்கு மேல யூரின் போயிட்டு இருக்கிறாரு. ஜஸ்ட் இமேஜின், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி யூரின் எந்திரிச்சிட்டே இருந்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? தூக்கம் இல்லைன்னா ஹெல்த் இல்லை. ஸோ இந்த யூரின் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணார் தெரியுங்களா? யூரின் போகணுன்ற எண்ணம் வரும்போது, அந்த அர்ஜென்சி வரும்போது முதல் விஷயம் அவருக்கு எரிச்சலை கொடுக்குமா, பயங்கரமா பர்னிங் சென்சேஷன் இருக்குமா, யூரின் போற பாதைகள்ல எரிச்சலை கொடுக்குமா. உடனே அவருக்கு யூரின் அர்ஜென்சி வந்துருச்சுன்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் யூரின் போயிட்டு வந்துட்டாருன்னா அந்த யூரின் எரிச்சல், அதாவது அந்த பாதையில ஏற்படக்கூடிய எரிச்சல் குறைஞ்சிடுமா, சரியாயிடுமா. ஸோ இதுதான் நான் ரொம்ப வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். இதுக்கு நான் அவங்க சொன்னாங்க, நான் ஆப்ரேட்டும் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகும் இந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு, இன்னும் சொன்னா கூடுதல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்மளோட வீடியோஸ் மக்கள் டிவியில பார்த்தாரு, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருக்காரு, யூடியூப்ல பார்த்துட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வர முடியல டாக்டர், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னைக்கு. ஸோ நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்துட்டேன்னு சொன்னார். ஸோ இந்த கண்டிஷனில் அவர் ஒரு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு, இப்பவும் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, டாக்டர் நான் ஆப்ரேட்டும் பண்ணேன், ஆனாலும் மறுபடியும் அது இந்த ப்ராப்ளம் பெர்சிஸ்ட் ஆகுதே, என்னதான் அர்த்தம், இப்போ என்ன நான் என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட் அப்படி கேட்டாரு. இது நான் எப்படி சொல்யூஷன், எனக்கு இது தீர்வே இல்லையா? இதுக்கு நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு அவருக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயம், இந்த யூரின் அப்ஸ்ட்ரக்ஷன் அல்லது இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் தான் அந்த யூரின் அப்ஸ்ட்ரக்ஷனை கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்னா, அதாவது அவங்களோட டயக்னோசிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அதுதான். இந்த விதைப்பை வீக்கம் வந்திருக்கா, அதனால அந்த யூரின் அர்ஜென்சி 2-3 தடவை போறீங்க, அடைச்சு போகுது, அதனாலதான் 4-5 தடவைக்கு மேல நைட்ல போறீங்க, பகல்ல ஒரு 2-3 தடவை போறீங்க. இந்த மாதிரி நைட்ல தான் ஜாஸ்தியா இருக்கு, பகல்ல கம்மியா கூட இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது நைட்ல. இப்படி ரீசன் என்னன்னா, அந்த நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த விதைப்பை வீக்கம், அதாவது ப்ராஸ்ட்ரேட் என்லார்ஜ்மெண்ட் தான் ரீசன் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா.
நாங்க சொல்றோம் அந்த அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வர்றதுக்கே உங்களோட சிறுநீர் பையோட எனர்ஜி லெவல் வீக்னஸ் தான். 2 ஆர்கன் வந்து நீர் சார்ந்த உறுப்புன்னு சொல்றது 2 ஆர்கன், கிட்னி, யூரினரி பிளாடர். இந்த 2 ஆர்கன் தான், நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த டாபிக். இந்த 2 ஆர்கன் தான் நம்ம பிறப்புறுப்பு சம்பந்தமான ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரோக்கியத்துல வச்சிருக்கிறதுக்கும் அதுதான் ரெஸ்பான்சிபிள். அதுல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது, இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்க. குழந்தை இல்லாமைக்கு பொருந்தும், விந்தணுக்கள் உற்பத்தி இல்லை, விந்தணுக்கள் சரியா உற்பத்தி இல்லை, குறையுது, குழந்தை உற்பத்தி ஆக மாட்டேங்குது, அதாவது உருவாக மாட்டேங்குது, அண்ட் மென்சஸ் சைக்கிள் சரியில்லை. இது நான் சொன்ன மாதிரி பிறப்புறுப்பு சம்பந்தமான எந்த பிரச்சனைக்கும் அல்லது அதோட ஆரோக்கியத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் இந்த 2 ஆர்கன் தான், அதாவது யூரினரி பிளாடர், கிட்னி. இப்போ நல்ல கவனிங்க, இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த விதைப்பை வீக்கம் தான் இந்த யூரினரி பிளாடர் பிரச்சனைக்கு, அதாவது யூரின் போற பிரச்சனைக்கு காரணம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களோட டயக்னோசிஸ் முறை சரியா இருந்திருந்ததுன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்க ஆப்ரேட்டும் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஏன் டாக்டர் நான் சஃபர் ஆயிட்டு இருக்கேன், இன்னும் 4 வருஷம் ஆச்சு ஆப்ரேட் பண்ணி, இன்னும் நான் ஏன் அதே வியாதியோட சஃபர் ஆயிட்டு இருக்கேன்னு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. ஏன்னா அந்த பிரச்சனை அதுக்கான காரணம் இல்லை. அதாவது அவங்க சொன்னது விதைப்பை வீக்கம் தான் அந்த யூரினரி பிளாடரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ யூரின் போற பாதைகள் அடைச்ச மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப யூரின் வருது. அது சரியா இருந்ததுன்னா அவர் சரியாயிருக்கணும் இல்லைங்களா? ஏன் அவரு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் சஃபர் ஆயிடுறாரு அப்படின்னா ரீசன் அது இல்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பிரச்சனை வந்து யூரினரி பிளாடரோட எனர்ஜி லெவல், ஏன்னா அது பேட்டரிங்க, அங்கிருந்து சப்ளை ஆகக்கூடிய கரண்ட் வந்து, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா எனர்ஜியை கொடுக்கக்கூடிய 2 பேட்டரிஸ் யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி ரெண்டுமே வந்து அங்க வீக்கா இருக்கு. அதுதான் நான் சொன்ன மாதிரி பிறப்புறுப்புகளை ஹெல்த்தியா வச்சிருக்கணும். இப்போ இவங்களோட அந்த ஆர்கன், அதாவது விதைப்பை ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எதை பார்க்கணும்? கண்டிப்பா அவரோட யூரினரி பிளாடர் வீக்னஸை பார்க்கணும். நான் சொன்னேன் அந்த ஐயாட்ட, ஐயா உங்களோட பிரச்சனை, அதாவது உங்களோட வீக்கம் அப்படிங்கிறது 4 வருஷம். ஆனா நீங்க ரொம்ப நாளா ஒரு அதுல இருந்து 1 வருஷம் 2 வருஷம் 5ல இருந்து 6 வருஷம் முன்னாடியில இருந்தே கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை, அதாவது இந்த யூரின் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனையும் இருக்கணும், கால் வீக்கம் இருக்கணும், காது சம்பந்தமான இரைச்சல் இருக்கணும், நிறைய விஷயங்கள் சொன்னோம். அந்த ஐயாவுக்கு வந்து கால் வீக்கம் இருக்கிறது அவரால் ரியலைஸ் பண்ண முடியல. when I checked, அந்த கால்களை மேல வச்சு கெண்டைக்காலை நம்ம செக் பண்ணும்போது நல்லாவே குழி விழுந்து அவரோட பிரச்சனைகள் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை நாங்க அடுத்த ஸ்டேஜ் அவரோட அக்யூகிராஃப் டெஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவரை ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் இப்பவே வந்து யூரியா கிரியேட்னு நம்ம செக் பண்ணோம்னா இஃப் இட் இஸ் எலிவேட்டட், அதாவது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கஷ்டம் தான் நமக்கு. ஸோ அதனால அந்த சிச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு போகாம உங்க பாடி உங்களுக்கு சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போதே அதுக்கான சிகிச்சைகள், அதாவது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கவனிக்க ஆரம்பிங்க. சிகிச்சை அப்புறம், முதல்ல இது பிரச்சனை தானா, இது விஷயம் தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாலே சிக்னிஃபிகண்டா நம்ம உடம்பு வந்து வலி அளவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பு இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை தெளிவா தொடர்ந்து மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கு கண்ணுல வந்து புற இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. அதுதான் என்ன மேடம் ஆபரேஷன்? அம்மாவுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? 58 மேடம். 58. இந்த ப்ராப்ளம் எவ்வளவு வருஷமா இருக்கு? என்ன மேடம்? இந்த ப்ராப்ளம் எவ்வளவு வருஷமா இருக்கு? இல்ல, அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப ரீசெண்டா போன வாரம் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல கேட்டோம், அவங்களும் அதான் சொல்றாங்க. இல்லைங்க தம்பி, எவ்வளவு வருஷமா அம்மாக்கு இந்த கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனை இருக்கு? இல்ல, இப்ப ரீசெண்டா தான் மேடம். ரீசெண்டா தான் இருக்கு. நான் சொல்றேன், அம்மாவுக்கு ரொம்ப நாளா ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கணும். நீங்க இப்ப 3 மந்த்ஸா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அம்மாவுக்கு வந்து ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கணும். எது கழிக்கிறது, நெஞ்சு கரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அசிடிட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க,
நெஞ்சு எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, தொண்டையில புண்ணாயிருது, காரம் சாப்பிட முடியல, தொண்டை எரியுது இப்படி சொல்லுவாங்க, அடிக்கடி பொறை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, சுத்தமா தூக்கம் இல்ல அவங்களுக்கு. லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். நீங்க சொன்னது மாதிரி இருக்கு மேடம் அவங்களுக்கு. இப்போ இந்த விஷயம் தான் அவங்களோட கண் சம்பந்தமான அந்த பொறைக்கு ரீசன். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், பிரச்சனையே நம்ம எங்க பாக்குறோம்? கண்கள்ல ஒரு விஷயம் உருவாயிருக்குது, ஒரு படலம் உருவாயிருக்கு, ஒரு பொறை உருவாயிருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த கண்கள் நல்லா இருந்த வரைக்கும் அந்த பிரச்சனையை உருவாகாம பாத்துட்டு இருந்தது யாரு? அப்படி யோசிக்கவே மாட்டேன்றோம். ரைட்டுங்களா? புரியுதுங்களா தம்பி? புரியுது மேடம். அந்த இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ், இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் தானே அதை வந்து நல்ல விதமா பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பாக்குறோம்? வெறும் கண்ணுல இருக்கிற பொறைய மட்டும் கிளியர் பண்ணனா போதும் நம்ம நினைக்கிறோம். திரும்ப ஒரு பிரச்சனை, இப்ப இந்த கண் பொறைன்னு நான் பர்டிகுலரா சொல்லலைங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இப்ப அம்மாவுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கண்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அம்மாவுக்கு கல்லீரல் பித்தப்பை ரெண்டுமே ப்ராப்ளம்ல இருக்கு. சோ ட்ரீட்மெண்ட் அப்படிதான் நாங்க கொடுக்க போறோம். ஓகே மேடம். நன்றி. வாங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இணைப்புல தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இணைப்புல நேரில் நம்ம இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வந்து சிறுநீரகத்துல கல் ஏற்படும். இந்த சிறுநீரகத்துல கல் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன, இதை எப்படி சரி செய்யலாம்? கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க கேட்டது ரொம்ப அழகான குவெஸ்டின். இது நிறைய பேருக்கு இது ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா? இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு கிட்னி ஸ்டோன் தான் காரணம், கிட்னி ஸ்டோன் தான் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யறோம், அந்த கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும், இதானே நீங்க நினைக்கிறது. ஆனா அது தப்பு. அதனால தான் நீங்க கிட்னி ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் திரும்ப 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 அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 2வது ஸ்டோன் வந்துருச்சு, 3வது தடவை ஸ்டோன் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டோனை மட்டும்தான் நீங்க பிரச்சனைன்னு பாக்குறீங்க, ஸ்டோன் உருவாகிறதுக்கு காரணத்தை பார்க்கல. இப்ப நான் தம்பிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அந்த அந்த கேட்ராக்ட் அல்லது அந்த பொறை உருவாகி இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு இருந்திருக்கணும் இல்லையா? அந்த ரீசனை நம்ம கவனிக்கவே இல்லை. உருவாயிடுச்சு, படலம் உருவாயிடுச்சு, ஸோ அதை கிளியர் பண்ணா போதும். இதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க. அந்த படலம் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கண்ணு அற்புதமா வேலை செஞ்சுட்டு இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லாம. அப்போ அது வரைக்கும் அந்த கண்ணை பாதுகாத்துட்டு இருந்தது எந்த உறுப்பு? அந்த உறுப்பு பிரச்சனையானதுனாலதான் இப்ப இந்த கண்ணுல அது காட்டுது. சோ இதே ஃபார்ம் தாங்க, இதே விஷயம் தான். கிட்னி ஸ்டோனை மட்டும் பார்க்காதீங்க, அந்த ஸ்டோன் உருவானதுக்கான ரீசனை பாருங்க. ரீசனே கிட்னி தான். புரியுதுங்களா? அதாவதுங்க, உங்க கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆனதை நம்ம ரிமூவ் பண்ணணும், எஸ், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது உருவானதுக்கு ரீசன் அந்த கிட்னியோட எனர்ஜி லெவல் வீக்னஸ். ஸோ இதை நம்ம ட்ரீட் பண்ணா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் இருக்கும். படிப்படியா அதோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற ஸ்டோனை தானா கரைச்சிடும். இப்போ அடுத்தது பார்த்தா உங்களோட வெளியூர் முகாம் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. நம்மளோட அடுத்த கேம்ப் வந்து மதுரையில நடக்க இருக்குங்க. 30ஆம் தேதி ஏப்ரல், தட் இஸ் கமிங் இந்த மந்த் 30ஆம் தேதி கடைசி வாரம் நடக்க இருக்கு. உங்களுக்கு அந்த டேட்ஸ் கன்வீனியன்ட்டா இருக்குன்னா மதுரையில வந்து நீங்க எங்களை பார்க்கலாம். மற்ற டேட்ஸ் எல்லாம், அதாவது அடுத்தடுத்த கேம்புக்கான டேட்ஸ் எல்லாம் ஸ்க்ரால்ல கொடுத்துட்டே இருக்கிறோம், வாட்ச் பண்ணி பாருங்க. உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. நம்மளோட அடுத்த அதாவது யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். ரிப்பீட் பண்றேங்க, தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். இந்த சேனல் வந்து ஃபேஸ்புக்லயும் இருக்கிறோம், இன்ஸ்டாலையும் இருக்கிறோம், ஆஸ் வெல் அஸ் யூடியூப்லயும் இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய வந்து மூட்டு வலியால் அவதிப்படுவாங்க. அதுவும் மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முன்பக்க மூட்டு வலியும் இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இடுப்பு பின்பகுதியும் அவங்களுக்கு வலிக்கும். ஏன்னா நீண்ட நேரம் வந்து சமையலறையில் அவங்க நின்று வேலை செய்யறதுனாலையும் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரி வலியினால அவதிப்படுவாங்க. இந்த மாதிரியான மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கும்? எந்த உறுப்பு பாதிப்படைஞ்சா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது மூட்டு வலி இருக்கு. இப்போ இந்த மூட்டுல ஏன் வலி வருது? இப்போ லூப்ரிகேஷன் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஒரு மூட்டுக்கும் இன்னொரு மூட்டுக்கும், இது எல்லா ஜாயிண்ட்டுக்குமே பொருந்துங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் பொருந்தும். ஒரு மூட்டுக்கும் இன்னொரு மூட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேஷன் இருக்கும். இந்த லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம நீர் படலம்னு வச்சுக்கலாங்களே. நம்ம
என்ஜின்க்கெல்லாம் ஆயில் யூஸ் பண்றீங்க இல்லையா, அது என்ன பண்ணும், உங்களோட என்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது லூப்ரிகேஷன், அதுக்கான நீர் பசை ஈரப்பசையை வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் ஃபார் இட்ஸ் லாங் ரன். அதே மாதிரி ஒவ்வொரு மூட்டுக்கும் நடுவுலையும் அந்த லூப்ரிகேஷன் இருக்கும். இந்த லூப்ரிகன்ட் என்ன பண்ணும், உங்களோட இது கால்சியம் தானங்களே மூட்டு, ரெண்டும் உரசாம அது பார்த்துக்கும். இப்போ இந்த உராய்வு தன்மை நடந்துச்சு இல்ல, அது லூப்ரிகேஷன் இல்லைன்னு சொன்னா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இடையில கண்டிப்பா வந்து கால்சியம் வந்து உரையறதுனால கால்சியம் லாஸ் ஆகும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய இதுதான் வந்து இந்த லூப்ரிகேஷன். இது குறையுது அப்படின்னா யூரினரி பிளாடர் தான் ரீசன். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்புல நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் விஜய். வணக்கம். வணக்கம் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். சரிங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை தெளிவா தொடர்ந்து மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா. அம்மாக்கு வந்து கண்ணுல கேட்ராக்ட் பிரச்சனை இருக்குதுன்ட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கோம் மேடம். சரிங்க. அது ஃபர்தரா என்ன மாதிரி ப்ராப்ளம் எதுனா வருமா? நாங்க என்ன மாதிரி லென்ஸ் வச்சிருக்கோம்னா இந்தியா லென்ஸ் தான் வச்சிருக்கோம். கிட்ட பார்வை, நடுப்பார்வை, தூர பார்வை, இது 3 தெரியற மாதிரி லென்ஸ் தான் வச்சிருக்கிறோம். அம்மாக்கு வயசு வந்து 55 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து சுகர், பிபி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? நாங்க எப்படி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க this is not அலோபதி ட்ரீட்மெண்ட்டுங்க. அதனால மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நீங்க எங்க ஆபரேட் பண்ணீங்களோ அங்க தெரிஞ்சுக்கோங்க. நாங்க பேசிட்டு இருக்கிறது உங்களோட அம்மாக்கு வந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லீங்களா, நீங்க ரிமூவ் பண்ணிருக்கிறது. இது கிட்னி ஸ்டோன் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதே தான் உங்களுக்கு நான் பதில். கிட்னி நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதாவது அம்மாவோட கேட்ராக்ட் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணி அந்த ஆபரேட் பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன், அது நீங்க பிரச்சனைன்னு நினைக்கிறது பிரச்சனையே இல்லைங்க. பிரச்சனை உருவாகிறதுக்கான ரீசன் அம்மாவோட கல்லீரல், பித்தப்பை. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு காலருக்கு பேசினேன் இல்லையா, கண்டிப்பா அவங்க டைஜஷன் சம்பந்தமான பிரச்சனை, எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது, புளிச்ச ஏப்பம், இந்த மாதிரி விஷயங்கள், தூக்கமின்மை, நிறைய விஷயங்கள், இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம். இதுதான் உங்களோட, அதாவது நல்ல கவனிங்க, கல்லீரலும் பித்தப்பையும் தான் கண்கள் சார்ந்த விஷயங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. புரியுதுங்களா? இது நீங்க ட்ரீட் பண்ணல அப்படின்னா கண்கள் சார்ந்த பிரச்சனை மறுபடியும் ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இதை நீங்க போக போக உணர்வீங்க. வாட்ச் பண்ணி பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஒரு சிறிய இடைவெளி. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 1200 நாட்களாகியும் வன்னியர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் நடத்தும் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் கனவை நனவாக்க தொடர்ந்து போராடி வரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர், இடஒதுக்கீட்டின் இடி முழக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வன்னிய சொந்தங்கள் உயிர் நீத்த தியாக பூமியாம் விழுப்புரம் மண்ணில் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம். நாள் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் விழுப்புரம் பேருந்து நிலையம் அருகில். பாட்டாளி சொந்தங்களே, சமூக நீதி காக்க விழுப்புரத்தில் அணிதிரள்வோம். ஓகே, நீங்க வந்து இப்ப ஜி பூமா சொல்ல சரிங்களா, நாங்க வச்சுக்கோங்க. பண்ணலாமா? புடிச்சாங்க. நீங்க கொடுத்தீங்க ஜி பூ வா. என்னது இது? சாக்லேட். இந்த சிசர் வச்சு நியூஸ் பேப்பர் கட் பண்ண போறோம். ஓகே, பாருங்க பாருங்க. இப்ப இது இந்த நியூஸ் பேப்பருக்குள்ள போட்டுடலாம். ஓகே, இப்படி போட்டாச்சு. ஓகே, ஆனா கீழே விழுவலையே. 1 2 3. எஸ், திரும்ப ஓபன் பண்றோம். என்னமா பண்றாங்க? நாளை மாலை 5:30 மணிக்கு.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நம்ம இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிகிச்சைக்காக வந்திருப்பாங்க. நிறைய பேஷண்ட் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அவங்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது ஏதாவது டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா 2 டெஸ்டிமோனியல்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஒரு நிகழ்வு நடந்தது நம்ம சென்னை பிரான்ச்லங்க. ஷீலான்னு ஒரு அம்மா வந்தாங்க. ஷீ இஸ் அரவுண்ட் 58-60 வந்தாங்க. வந்துட்டு அவங்களும் அவங்க டாக்டரும் வந்தாங்க. சில கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க. முழங்கால் இருந்து அந்த சைடில் ஃபுல்லாக மேல் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் அந்த கணுக்காலோட மேடை வரைக்கும் அந்த இன்பிட்வீன் கேப் ஃபுல்லாகவே வந்து மரத்து போயிருக்கு. அண்ட் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே பெயின் பயங்கரமாக இருக்குது. கையை கொஞ்சம் அசிச்சு பாருங்கன்னு சொன்னோடனே அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. அவங்களால பேர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சிவியராக பெயின் இருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு ஒரு லாஸ்ட் வீக் போல நமக்கு வந்து காலர் இவங்க, நம்ம மக்கள் டிவிக்கு வந்து காலர் இவங்க வந்து எல்லாம் அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கிராஃப் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் லாஸ்ட் வீக் அம்மா லைன்ல வந்தாங்க, லைவ்ல உங்ககிட்ட லைவ்ல பேசினாங்க. சில விஷயங்கள் நீங்க இந்த காலில் சம்பந்தமான விஷயம் அம்மா மரமரப்ப சொன்ன உடனேயுமே நீங்க சொன்னீங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஃபேட்டி லிவர் இருக்கும் அல்லது வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸ்கேன் எடுத்து கூட செக் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அம்மா உடனே போய் நெக்ஸ்ட் டேவே போய் எடுத்து செக் பண்ணாங்க. அதுல வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1ன்னு வந்துருச்சு டாக்டர். பிளஸ் கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு வந்துருச்சு. இப்போ நீங்க கேட்ட கிட்னி ஸ்டோனுக்கும் ஆன்சர் வரும். இப்போ இந்த ஃபேட்டி லிவர் அதாவது நல்ல கவனிங்க, அவங்க சொன்னது அந்த கால் மரமரப்பு அந்த வலி அதுதான் சொன்னாங்க. இப்போ நாங்க வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, இது இருக்கலாம் அல்லது வரப்போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது அவங்க செக் பண்ணணும்னு போய் யதார்த்தமா அவங்க செக் பண்ணியிருக்காங்க, அது இருக்கு. இப்போ அது ஸ்டேஜ் 1ல தான் இருக்கு டாக்டர். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து வந்த பதில். அண்ட் கிட்னி ஸ்டோன் இருக்கு, அது 6 mm இருக்கு. எனக்கு அது வலி இல்லை, அதனால நான் அதை யோசிக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நான் பயப்படணுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கண்டிப்பா பயப்படணும். அதாவது லிவர் ஃபேட்டி லிவருங்கிறது ஸ்டேஜ் 1ங்கிறது யோசிக்கக்கூடிய விஷயம்தான். காமனா எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே டாக்டர் நம்ம கேட்கலாம். பட் கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டிய கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம். அண்ட் உங்களோட கிட்னி ஸ்டோன்ஸ்ல எனக்கு வலி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அதுல வலியே இல்லை, ஆனா அதனால நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, பயமே இல்லை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் அதை பத்தி எல்லாம் கண்டிப்பா யோசிக்கணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து உள்ள இருக்கிற ஸ்டோன் வலிச்சாதான் கவனம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டோன் உருவானதே நார்மல் கிடையாது. அவங்க ரிப்போர்ட்ல நார்மல்னா கொடுத்துருக்காங்க, கிட்னி ஸ்டோன் உருவாயிருக்கு விச் இஸ் அப்சல்யூட்லி நார்மல்னா சொல்லியிருக்காங்க. சிக்னிஃபிகண்டா ஸ்டோன் உருவாயிருக்குன்னு தானே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது தானே, கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானேன்னா அவங்க கிட்ட பதில் இல்லை. ஸோ அவங்கள புரிய வச்சு, அவங்களுக்கு பொறுமையா சொல்லி புரிய வச்சு இது என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கிட்னி ஸ்டோன் இப்போ இருக்கீங்க, இதை வந்து கிட்னி ஸ்டோனை நான் வந்து வீட்டு வைத்தியத்திலேயே வெறும் நம்ம வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சே நம்ம கரைச்சிடலாம்னு, எஸ் கரைக்கலாம், இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. கரைக்கிறதுக்கு எல்லா வீட்டு வைத்தியமும் நிறையவே இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, உள்ள இருக்கிற கல் கரையும், மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க இன்னைக்கு இருக்கிற கல்லை கரைச்சிடலாம், ஆனா திரும்ப நாளைக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அது ஏன் உருவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதானே ரூட் காஸா இருக்க முடியும். சோ அந்த ஸ்டோன் உருவாகுது அப்படின்னாலே, ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு 25-year-old உமனுங்க, ஒரு கர்ப்பப்பையில கட்டின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்ப்பப்பையில கட்டி ஏன் வந்திருக்கணும், எதனால வந்திருக்கணும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அவங்களுடைய மாதவிலக்கு அவங்களுக்கு சரியா இல்லாம, அதாவது நல்ல கவனிங்க, ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் பக்கமா அவங்களோட மென்சஸ் சைக்கிள் சரியான ஃப்ளோ இல்ல, நல்ல கரெக்டான ஃப்ளோ இல்ல, சில குறைவா இருந்திருக்கு, அதனால உள்ள கட்டிகள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? அந்த கட்டியை தானே பாக்குறீங்க, உருவான கட்டியை மட்டும் தானே பாக்குறீங்க. அது ஏன் உருவாச்சுன்னு நம்ம யோசிக்கிறோமா, பாக்குறோமா? இல்ல. உள்ள இருக்கிற கட்டியை ரிமூவ் பண்ணா போதும்னு நினைக்கிறோம். இதேதான் நாங்க சொல்றோம். நீங்க அந்த கர்ப்பப்பையில வந்து அந்த ஃப்ளோ சரியில்லை, கர்ப்பப்பை கிளீனா இல்ல. அந்த கர்ப்பப்பை கிளீன் ஆகிறதுக்கு அந்த கர்ப்பப்பை தான் ரெஸ்பான்சிபிள். அதுதானே அதோட வேலைகளை இந்த ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் ஆரோக்கியமா செஞ்சுட்டு இருந்தது. அதை செய்ய முடியல, செய்யல அப்படின்னா யார் ரெஸ்பான்சிபிள்? அந்த கட்டி இல்ல,
நல்ல கவனிங்க. அந்த கர்ப்பப்பை செயல்படாம இருக்கிறதுக்கு ரீசன் அந்த கட்டி இல்ல. அந்த கட்டியை உருவாக்குனதுக்கு ரீசனே அந்த கர்ப்பப்பை தான். புரியுதுங்களா? வைஸ் வர்சா. நீங்க தயவுசெய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரச்சனை அந்த கட்டி இருக்குன்னா நம்ம ஒரே வேலை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறோம். சோ இதே வந்து உங்களோட